அப்பாவும் உங்க அண்ணனும் அம்மாவுக்கு எதிராயிட்டாங்க. உங்க அண்ணன் அம்மா மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய போறாரு. நீங்க நிறைய பாயிண்ட்களை வச்சு பேசி உங்க அண்ணனை தோக்கடிச்சு எப்படியாவது அம்மாவை காப்பாத்திடுங்க தம்பி, எப்படியாவது காப்பாத்திடுங்க. தம்பி, நான் ராஜினாமா செய்ய போறதில்ல. கோர்ட்ல கேஸ் அட்டன் பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷம். வேற ஒண்ணும் இல்ல தம்பி, அம்மாவை கூண்டுல நிறுத்தி வச்சுக்கிட்டு அண்ணனும் தம்பியும் மோதிக்க முடியாத ஒரு நிலைமை உண்டாயிடுச்சு பாரு. அதை நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுலயும் உனக்கு இது மாதிரி கிரிமினல் கேஸ்ல அதிக அனுபவம் இல்லையடா. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். என் தாய் மேல் சுமத்தப்பட்ட பயங்கரமான இந்த பழியை போக்க எந்த கிரிமினல் சிங்கத்தோட மோத தயாரா இருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. பேதம் ஏற்பட்டது, அப்படித்தானே? ஆமாம். விளக்கம் தேவை. சிவசாமி வந்து தன் மகள் கௌரிக்கும் என் இளைய மகன் கோபாலுக்கும் இருந்த காதல் விஷயத்தை சொன்ன போது கல்யாணத்திற்கு நான் சம்மதித்தேன். ஆனால் சரஸ்வதி அம்மாள் சம்மதிக்கவில்லை. ஏன்? தன் அண்ணனுடைய இரண்டாவது மகளையும் எங்கள் குடும்பத்திற்கு கொண்டு வர அந்த அம்மா விரும்பினார்கள். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தட்ஸ் ஆல். நீங்கள் தானே இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர்? ஆமாம். எத்தனை வருஷம் சர்வீஸ்? 20 வருஷம். இந்த 20 வருட அனுபவத்தில் பெண் ஆணை கொலை செய்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அல்லது இப்படிப்பட்ட வழக்கையாவது தாக்கல் செய்திருக்கிறீர்களா? வாட்? கேள்விக்கு பதில். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாட்சியை, அதுவும் பொறுப்புள்ள ஒரு போலீஸ் அதிகாரியை அவமதிக்கும் கேள்வி. யுவர் ஆனர், வழக்கு சம்பந்தப்பட்ட சில உண்மைகளை மனோதத்துவ ரீதியா நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பதில் பார்த்திருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் சர்வீஸில் நான் நேரில் பார்த்தது இதுதான் முதல் தடவை. ஆமாம். கொலையை பற்றி முன்னதாகவே உங்களுக்கு ஏதேனும் தகவல் கிடைத்ததா? இல்லை. பிறகு எப்படி அந்த இடத்துக்கு சென்றீர்கள்? கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாகவும் உடனே சென்றால் பிடித்து விடலாம் என்றும் தகவல் கிடைத்து நான் கான்ஸ்டபிளுடன் அங்கு சென்றேன். யாரையாவது கைது செய்தீர்களா? இல்லை. கொலையை கண்டதும் அந்த முயற்சியை விட்டுவிட்டேன். சரி, நீங்கள் பார்த்தது சரஸ்வதி அம்மாள் சிவசாமியை கத்தியால் குத்தியதையா அல்லது அவர் உடம்பிலிருந்து கத்தியை எடுத்ததையா? எடுத்ததை. நீங்கள் போகலாம். தயவு செய்து இதை குறித்துக் கொள்ளும். இந்த அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? எங்க வீட்டு வந்திருக்காங்க. எப்போது? கொலை நடந்த அன்னைக்கு. ஏன் வந்தார்? ப்ளீஸ் ப்ரொசீட். அவங்க புள்ளிக்கு எனக்கு நடக்கவிருந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. அப்போது என்ன சொன்னார்கள்? என் புள்ளிய மறந்துடு அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்படின்னா நீ பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அவங்க அன்னைக்கு அப்படி சொன்னதுக்கு இன்னைக்கு நான் அப்பா இல்லாம கஷ்டப்படுறதுக்கு சரியா போயிடுச்சு. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். அன்று அவர்கள் அப்படி சொன்னதற்கும் இன்று அப்பா இல்லாமல் கஷ்டப்படுவதற்கும் சரியா போய்விட்டது என்று சொன்னீர்களே, அதன் அர்த்தம் என்ன? வேற என்ன, சொன்னபடியே அந்த அம்மா எங்க அப்பாவை கொலை செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆமாம். சரஸ்வதி அம்மாளின் விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் அவர் மகனே கல்யாணம் செய்து கொண்டதாக வைத்துக் கொள்வோம். அதன் பிறகு அந்த அம்மாள் உங்கள் இருவரையும் வீட்டை விட்டு வெளியே போகும்படி சொல்லிவிட்டால் கஷ்டமா தான் இருக்கும். என் வார்த்தையை மீறி என் மகனை கல்யாணம் செய்து கொண்டாயே, அதனால் நீ அவனை பார்க்க கூடாது, அவனோடு பேசக்கூடாது என்று
அந்த அம்மாள் உங்களை தடுத்தால்? ஐயோ, அந்த துன்பத்தை என்னால தாங்க முடியாது. தற்கொலை செஞ்சுக்கிட்டாலும் செஞ்சுக்கிடுவேன். உங்களை அவரை பார்க்காம அவரோட பேசாம எப்படிங்க இருக்கிறது? அதை போன்ற பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். எந்த அர்த்தத்தில் அப்படி அவர் சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆமா, அப்படிதான் சொல்லி இருக்கணும். குட், நீங்கள் போகலாம். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தட்ஸ் ஆல். மிஸ்டர் கோபால், நீங்கள் விசாரிக்க வேண்டிய சாட்சி யாராவது இருக்கிறார்களா? எஸ் யுவர் ஆனர், டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாள். நீங்கள் தானே டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாள்? ஆமா. இந்த அம்மாளை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி தெரியும்? அவங்களும் ஒரு லேடி டாக்டர். அந்த முறையில எங்க 2 பேருக்கும் பழக்கம். அவங்க பாக்குற கேஸ்ல ஆபரேஷன் கேஸா இருந்தா எனக்கு போன் பண்ணுவாங்க. நான் போய் ஆபரேஷன் செய்துட்டு வருவேன். அப்படி என்றால் அவர்களுக்கு ஆபரேஷன் செய்ய தெரியாதா? தெரியும். ஆனா அந்த அம்மாளுக்கு வயசாயிட்டதுனால கொஞ்சம் கை நடுங்கும். அதனால நான் தான் செய்வேன். நீ போகலாம். டிஃபென்ஸ் தரப்பில் இன்னும் ஏதேனும் சாட்சிகள் இருக்கிறதா? இல்லை யுவர் ஆனர். அப்படியானால் விவாதத்தை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், ரதம் ஓடுவதற்கு சாலை நடுவில் தடையாக கிடக்கும் கல்லை விட்டுவிட்டு அந்த கல் எந்த மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதோ அந்த மலையையே பிளப்பது போல் இருக்கிறது கௌரியை விட்டுவிட்டு அவள் தந்தையை கொன்றதாக சொல்லும் கேலி கதை. சிவசாமி தன் மகளின் காதலுக்கு சம்மதித்திருக்கிறார். சரஸ்வதி அம்மாள் சம்மதிக்காத காரணத்தால் ஒரு கால் சிவசாமி வேண்டுமானால் இவர்களை கொலை செய்திருக்கலாமே தவிர இவர்கள் சிவசாமியை கொலை செய்வதற்கு நியாயமே இல்லை. இன்ஸ்பெக்டர் சாட்சியத்தின்படி அவர் பார்த்தது சரஸ்வதி அம்மாள் கத்தியை எடுத்ததைத்தான், குத்தியதை அல்ல. டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாளின் சாட்சியத்தின்படி ஆயுதத்தை பிடிக்கவே கை நடுங்குகின்ற சரஸ்வதி அம்மாள் சிவசாமியின் முதுகில் 3 அங்குல ஆழத்திற்கு பலமாக குத்தினார் என்றார். இது எப்படி நம்புவது? இவற்றையெல்லாம் பார்க்கும்போது சரஸ்வதி அம்மாள் இந்த கொலை செய்திருக்கவே முடியாது. அவர்கள் நிரபராதி. ஆகவே அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. Your Honor, இன்ஸ்பெக்டரின் சாட்சியத்தின்படி சரஸ்வதி அம்மாளின் விருப்பத்திற்கு தடையாக இருந்தவர் சிவசாமி. அதனால் தான் அவர் சிவசாமியை கொலை செய்திருக்கிறார். சிவசாமியை கொலை செய்யும் போது அந்த காட்சியை கண்ணால் கண்டவர் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர். கத்தியில் இருந்து எடுக்கப்பட்ட ரேகையும் சரஸ்வதி அம்மாளின் வலதுகை ரேகையும் ஒரே மாதிரியாக இருப்பதாக ரேகை நிபுணர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, டாக்டர் கிருஷ்ணவேணியின் சாட்சியத்தின்படி ஆயுதத்தை தொடுவதற்கே கை நடுங்குகின்ற சரஸ்வதி அம்மாள் 3 அங்குல ஆழம் பதிந்திருந்த கத்தியை எடுப்பதற்கு மட்டும் எங்கிருந்து பலம் பெற்றார்? சரஸ்வதி அம்மாள் சிவசாமியை ஒருமுறை குத்திவிட்டு மீண்டும் குத்துவதற்காக கத்தியை எடுத்திருக்கிறார். அதை இன்ஸ்பெக்டர் பார்த்திருக்கிறார். கத்தி, கைரேகை கல்யாண சம்பந்தப்பட்ட ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆகவே கிபிகோ 302வது செக்ஷன் படி இவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், ராசிகூஷன் தரப்பிலே எழுப்பப்பட்ட சில சந்தேகங்களுக்கு விளக்கம் கூறி தெளிவாக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக, கத்தியிலே இருந்த ரேகையை பற்றி கூறப்பட்டது. சரஸ்வதி அம்மாள் கத்தி எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களின் கை ரேகை அதிலே படிந்ததில் ஆச்சரியமே இல்லை. அடுத்தபடியாக, குத்தப்பட்ட கத்தியை எடுப்பதற்கு எப்படி பலம் வந்தது என்றும் கேட்கப்பட்டது. குத்துவதற்கு தேவையான பலம் எடுப்பதற்கு தேவையில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. சரஸ்வதி அம்மாள் ஒரு டாக்டர். டாக்டருக்கு வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், விரோதிகள், நண்பர்கள் என்ற வித்தியாசமே இருக்க முடியாது. மரணத்தோடு போராடி கொண்டிருந்த ஒரு மனிதருக்கு முதல் சிகிச்சை அளித்து எப்படியாவது அவர்களை பிழைக்க வைத்து விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் கத்தி எடுத்திருக்கிறார். சந்தர்ப்ப சூழ்நிலை குணமுள்ள ஒரு தாயை குற்றவாளியாக்கி கூண்டிலே நிறுத்தி வைத்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் நிரபராதி. ஆகவே அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த வழக்கை நான் ஒத்தி வைக்கிறேன். கௌரி, காரியத்தை கெடுத்துட்டு வந்து இங்க கன்னத்தில கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. நான் எந்த காரியத்துக்கு எடுத்துட்டேன்? அதுக்குள்ள மறந்து போச்சா? புருஷனை பார்க்க கூடாது, அவனோட பேசக்கூடாதுங்கிற அர்த்தத்துல சரஸ்வதி அம்மா சொல்லி இருக்கலாமல்ல அப்படின்னு கோர்ட்ல உன்னை கோபால் மடக்கிறப்போ நீ ஆமான்னு அவனுக்கு சாதகமா சாட்சி சொல்லிட்டியே, சொல்லலாமா? இப்ப கூட சொல்றேன், அந்த அம்மா தான் அப்பாவை கொலை செஞ்சிருப்பாங்கன்னு. என்ன நிச்சயம்? ஆஹா,
புரியுது புரியுது. அவன் மேல இருக்கிற காதலுக்காக அந்த அம்மா கொலை செய்யலன்னு நீயே சாட்சி சொல்லுவ போல இருக்க. நியாயத்தை சொல்ல வேண்டிய நிலைமை வந்தா சொல்லிதானே ஆகணும். கௌரி, உங்க அப்பா இருக்கும்போது உன் இஷ்டப்படி நடந்த பேசுறேன். அதெல்லாம் இனிமே நடக்காது. நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்ட முடியாது, தாண்டவும் கூடாது. மாமா, அதெல்லாம் நடக்காது. அப்பா செத்து போனதுனால நான் அனாதை ஆயிட்டேன்னு நினைச்சிட்டியா? நீ ஒண்ணும் என்னை ஆட்டி வைக்க முடியாது. கௌரி, அண்ணே, முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. நம்ம வடிவேல் இல்ல, இத வந்துடுறேன் கௌரி. வடிவேல கத்தி துப்பாக்கி எல்லாம் ஆற விட்டான். அவன் பணத்தோட வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வரை எங்க சதா சதா காரியம் முக்கியம். வான போவான். ரெடி தானே? அதெல்லாம் எப்பவே ரெடி. நீதான் வரல. இருந்ததுக்கு அப்புறம் வண்டியோட வந்து எல்லா சாமான் எடுத்துட்டு போய். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 7-8 மணிக்கு வந்துடுறாங்க. சரி, நீ புறப்பட்டு பாரு. முனியாண்டி, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாம நீ மாத்திரம் அந்த சாமான்கள்லாம் எடுத்து ஒழுங்கா அனுப்பிச்சிடு. அப்படியே இந்த பக்கம் கௌரி. கௌரி, கௌரி அம்மா, நீ எங்க இப்படி வந்த? கௌரி அம்மா, அப்படியா?